2 மணி நேரத்திற்கு பிறகு அறையில் இருந்து அழுது கொண்டே ஓடி வந்த 16 வயது சிறுமி. மகள் கூறிய விஷயத்தை கேட்டு கொந்தளித்த தாய். அடுத்த சில மணி நேரங்களில் லாட்ஜில் இருந்து இழுத்து வரப்பட்ட ஜோசியர். சிறுமி அறையில் இருந்து அழுது கொண்டே வந்தது ஏன்? சிறுமி தனது தாயிடம் கூறிய விஷயம் என்ன? ஜோசியர் லாட்ஜில் பதுங்கி இருந்ததற்கு என்ன காரணம்? பித்து பிடிச்ச மாதிரி இருந்த மகள் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைச்ச தாய் ஜோசியர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, உங்க மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பூஜை செய்யணும்னு சொன்ன ஜோசியர் ஒரு அறைக்குள்ள சிறுமியை அழைச்சிட்டு போயிருக்கார். 2 மணி நேரமாகியும் ஜோசியர் வெளியே வரவே இல்லை. அதுக்கு பிறகு அழுதுகிட்டே வெளியே வந்த அந்த சிறுமி தன்னோட தாய்கிட்ட சொன்ன விஷயம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதை கேட்டு கொந்தளிச்ச தாய் ஜோசியரை வாய்க்கு வந்தபடி திட்டினதோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அதுக்குள்ள தன்னோட இடத்துல இருந்து எஸ்கேப் ஆன ஜோசியர் ஒரு ஹோட்டல்ல போய் பதுங்கி இருக்கார். ஆனா செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஜோசியரை மடக்கி பிடிச்சிட்டாங்க போலீசார். கேரள மாநிலம் கொல்லம் பக்கத்தில் உள்ள புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் ராஜன் பாபு என்ற முராரி தந்திரி. 52 வயசான இவரு ஆட்டோ டிரைவரா இருந்திருக்கார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வயசான ஜோசியர்கிட்ட ஜோதிடத்தை கத்துக்கிட்ட முராரி தந்திரி அதையே தொழிலா மாத்த பிளான் பண்ணி இருக்கார். அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் சோசியல் மீடியா. குடும்ப பிரச்சனை சரியாக, தம்பதிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க, சொந்த பந்தங்களோட உள்ள முன்பகையை நீக்க, சொத்து பிரச்சனையை சரியாக்க தங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து பரிகாரம் செஞ்சா போதும், எல்லாமே பஞ்சா பறந்துரும்னு இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய வீடியோக்களை வெளியிட்டு இருக்காரு முராரி. அது மட்டும் இல்லாம தன் பரிகாரத்தால பலன் அடைஞ்சவங்கன்னு சிலரை பேச வச்சும் வீடியோ பதிவிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்த முராரியோட வீடியோக்களை பார்த்த மக்கள் பலரும் அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்திருக்காங்க. அதனால ரொம்ப ஃபேமஸான முராரி தந்திரி 1000ல் ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் பணத்தை குவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில தான் ஒரு தாய் தன்னோட 16 வயது மகளை அழைச்சிட்டு முராரி தந்திரிய பார்க்க போயிருக்காங்க. என் பொண்ணு வீட்டுல எப்போதும் பித்து பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்து இருக்கா, கொஞ்ச நாளாகவே அவ தூங்குறது இல்ல, நைட் நேரத்துல வீட்டுக்கு வெளியே போய் நடமாடுறான்னு சொல்லி இருக்காங்க அந்த தாய். அதுக்கு பிறகு கண்ணை மூடி சோழிய உருட்டி போட்ட ஜோசியர், உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு இளம்பெண் தான் பிடிச்சிருக்கா, அவ உன் பொண்ணை விட்டு போகணும்னா சிறப்பு பூஜை செய்யணும், இல்லனா உன் பொண்ணை விட்டு அந்த இளம்பெண் போக மாட்டான்னு பயமுறுத்தி இருக்கார். அதை கேட்டு பதறின தாய் தன் மகளை பாடா படுத்துற பேய் அவளை விட்டு போனா சரின்னு நினைச்சு பூஜைக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமிய ஒரு தனி அறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு முராரி தந்திரி. ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு அந்த அறைக்குள்ள இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்த சிறுமி ஜோசியர் தன்கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமியோட தாய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் வழக்கு பதிவு பண்ண போலீசார் ஜோசியரை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா முராரி தந்திரி தந்திரமா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இதுக்கு மத்தியில தகவல் தெரிஞ்சு ஒண்ணு கூடுன சிறுமியோட உறவினர்கள் ஜோசியரை கைது பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதனால முராரி தந்திரியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ ஒரு தனியார் லாட்ஜ்ல செல்போனோட லொகேஷன் காட்டி இருக்கு. அடுத்து அங்க போன போலீசார் ஒரு அறையில பதுங்கி இருந்த முராரி தந்திரியை கைது செஞ்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ போக்சோ கேஸ்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான் முராரி தந்திரி.